பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய கார்த்திக் என்ற வீரர் முதலிடம் பிடித்தார். இதன் மூலம் கடந்த ஆண்டு தான் படைத்த சாதனையை அவரே சமன் செய்துள்ளார். முதல் பரிசு பெற்ற காளையை வளர்ப்பவர் மற்றும் மாடுபிடி வீரருக்கு தலா ஒரு கார் வழங்கப்பட்டன. களம் ரெடி ஆயிருச்சு, மாடு அவுக்க போறோம். வாடா 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 கருப்பா வாடா. உன் கோவத்தால உள்ள காட்டாம வெளியே வந்து காமி. 4 பேர்த்த தூக்கி பந்தாடு. இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கீங்க, இன்னும் வர மாட்டேங்கிறியா? வாடா. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள மந்தையம்மன் கோயில் முன்பாக அமைக்கப்பட்ட வாடிவாசலில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றதை அடுத்து அவனியாபுரம் மந்தையம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களின் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு 1318 பேர் ஆன்லைனில் பதிவு செய்த நிலையில் 601 பேர் தேர்வாகினர். அதில் 451 பேர் வந்த நிலையில் அதில் போலியான ஆவணங்களுடன் வந்த 9 பேர், மது அருந்தி வந்தவர்கள் 7 பேர் உள்ளிட்ட 20 மாடுபிடி வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். மொத்தமாக 431 பேர் தேர்வு செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டில் 854 காளைகளுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் 825 காளைகளுக்கு அனுமதி தரப்பட்டது. பல்வேறு காரணங்களால் 29 காளைகள் நிராகரிக்கப்பட்டன. வாடிவாசலில் அவிழ்த்துவிட்டவுடன் சீறி பாய்ந்து வந்த காளைகளை அவற்றின் திமில் பற்றி அடக்க முற்பட்டது காளையர் கூட்டம். மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். டே கருப்பா வெளில போடா. சில காளைகள் நின்று ஆட்டம் காட்டின. சில காளைகள் வீரர்களின் கைவசமாகி தோல்வியை தழுவின. நின்று ஆடும் காளைகளுக்கும் சிறப்பாக ஏறு தழுவிய காளையருக்கும் ஆரவாரத்துடன் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர். போட்டியில் 17 காளைகளை பிடித்த மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் முதலிடம் பிடித்தார். இவர் கடந்த ஆண்டும் 17 காளைகளை அடக்கி பைக்கை பரிசாக பெற்றிருந்தார். இந்த ஆண்டு தனது சாதனையை தானே முறியடித்து முதலிடம் பிடித்தார். அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டில் உயிரை விட்டானே, ஒரு மாடு பாஞ்சு. அதனால் அவன் நான் ஒருத்தத்துக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். 2வது ப்ரைஸ் வாங்கினது நம்ம அண்ணன் தானே, அவங்க நம்ம அண்ணன். ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் நம்ம தானே. பாலான்னு மட்டும் இல்லைண்ணே, பாலா, அப்புறம் எங்கள் அண்ணன் குருவித்துறை பவி, அப்புறம் செவடி நாராஜன்னு சொல்லிட்டு அந்த பையன். இப்படியோ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை ஜிஆர் கார்த்தியன்னு அவங்க. நம்ம வடமாட்டில் எங்கள் டீமில் வடமாட்டில் பாப் சக்தி, அவங்களுக்காண்டி தானே இன்றைக்கி மொத்தத்துக்கு அவங்களுக்காண்டி. அவங்க 14 காளைகளை அடக்கிய மாரியப்பன் ரஞ்சித் 2ஆம் இடமும், தலா 9 காளைகளை அடக்கிய திருபுவனம் முரளிதரன், தேனி முத்துகிருஷ்ணன் ஆகியோர் 3ஆம் இடமும் பிடித்தனர். 2ஆம் இடம் பிடித்த மாரியப்பன் ரஞ்சித் காயமடைந்தார். முதல் இடத்திற்கு மட்டும் கார் பரிசாக தந்துவிட்டு 2ஆம் 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. பிரச்சனைனா இத்தனை வருஷம் செகண்ட் பிரைஸ் பைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அதே மாதிரி பார்லமெண்ட்ல 3rd பிரைஸ் வரைக்கும் காரு பைக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் கொடுத்தவங்க ஏன் இந்த வருஷம் மட்டும் டிலே பண்றாங்க? ஏன் கொடுக்கல? சைக்கிளும் பீரோவும் நாங்க நார்மலாவே மாடு பிடிச்சு வாங்கிடுவோம். இப்ப நாங்க கேட்டனால அறிவிச்சிருக்காங்க, இது ஏன் வருஷப்படி நடக்கல? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறீங்க. 3 பேருமே ஒரு ஃபுல்னஸ் போட்டு விளையாண்டுருக்காங்க மாடு பிடிக்கிறேன். 4 வருஷம் 5 வருஷமா தொடர்ந்து பிடிச்சிக்கிருக்கான். அவனே இடத்துல 4 வருஷம் பிடிச்சிக்கிருக்கான். தொடர்ந்து 4 வருஷம் பிடிச்சிக்கிருக்கான். இந்த 2 பேருமே பிடிப்போம். போன வருஷம் ஏதோ 2வது முடிவு வந்தியான், அதுக்கு முன்னாடி அடிபட்டு உட்காந்துச்சான். இந்த வருஷம் அதே மாதிரி தான். கடைசி பேஜ் முடிவு வந்தியான், ஒரு மாடு லீடிங்கில் ஒரு குத்துனால வெளியே போயிட்டான். இது குறித்து வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தியிடம் கேட்டபோது 2-3 இடங்களுக்கு கார் பரிசு தர ஸ்பான்சர் வரவில்லை என்றார். எனினும் இவ்விரு இடங்களில் வென்றவர்களுக்கு பரிசுகளை தர அமைச்சர் அப்போதே உத்தரவு பிறப்பித்தார். ஸ்பான்சர் தானே இந்த வட்டம் ஸ்பான்சர் கொடுத்தாத நாங்கள் ஒன்றும் ஏற்பாடு பண்ணுறதில்ல. அவங்க போன வட்டம் ஸ்பான்சர் கொடுத்தாங்க. அந்த ஸ்பான்சர் கொடுத்தது தான் நம்ம கொடுக்குறமே மொழியே. பெரும்பாலான இந்த வட்டம் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். அதுக்கான ஸ்பான்சர் பண்ணாமல் இருந்தாங்க. அடுத்த வட்டம் இந்த ஸ்பான்சர்களை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க சொல்லுங்க.
அது அந்த கிராமத்தை பொறுத்து தாங்க. சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆனவருக்கு காரம் கொடுத்து மாடு கொடுக்குறாங்க, அதான் செகண்ட் கொடுக்குறாங்க சார், அவங்க அதுக்குறாங்கல்ல. மாடு கொடுத்தவங்க வேற, கார் கொடுத்தது வேற. இல்ல சார், காரு கொடுத்தது வேற, மாடு கொடுத்தது வேற. அதுக்கு இடையில இருக்கிறதுல இந்த நிர்வாகத்தில் விட்டுருப்பாங்க. வர்ற காலத்தில் அந்த 2வது பிரைஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள் வாய்ப்பு ஏற்படுத்துவோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிவினாலும் 2வது பிரைஸ் கொடுக்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைனாலும் ஒரு டிவினாலும் கொடுப்பா. 2வது பிரைஸ்ன்றதை 2க்குமே கொடுக்க சொல்கிறேன். இப்போ போகிறேன் கொடுக்க சொல்கிறேன் 2வது பிரைஸ்க்கு. எப்பா யார் பார்க்குறா? பீரோ எத்தனை இருக்கு? அந்த 20 சைக்கிள் 4 பீரோ இருக்குல்ல, அதில் 2வது பிரைஸ் இருக்கிற மாடுக்கும் 2வது பிரைஸ் இருக்கிற வீரருக்கும் ஒரு பீரோ ஒரு சைக்கிள் 2 கொடுத்துருங்க. சரியா? ஒரு பீரோ சைக்கிள் மாடு 2வது மாடுக்கும் 2வது வீரருக்கும் ஒரு பீரோ சைக்கிள் கொடுத்துருங்க. ஜல்லிக்கட்டில் கடைசியாக வந்த மாடு உரிமையாளரின் நெஞ்சில் ஓங்கி மிதித்தது பார்வையாளர்களை மிரள வைத்தது. போட்டியில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த GR கார்த்திக் என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. அவனியாபுரம் பொதுமக்களும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை கண்டு ரசிக்கும் வகையில் மதுரை மாநகராட்சி சார்பாக ஆங்காங்கே பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டன. வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து செல்லும் காளைகளை உரிமையாளர்கள் சேகரிக்கும் இடம் வரை சவுக்கு கம்புகளால் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு உதவி ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் படுகாயமடைந்தனர். அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இருந்து யாரையும் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும், முன்பதிவு செய்தவர்களில் தகுதியான 600 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். ஆன்லைன்ல வரும்போது அவர் லேட்டா பதிவாயிட்டாரு. லேட்டா பதிவாகும் போது 600 பேர் எடுத்தா போதும்ன்றதை முடிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இவர் 600க்கு மேலே வந்ததுனால அந்த பேர் வந்ததுனால திருப்பி ஒரு நல்ல சிறப்பான விளையாட்டு வீரர்னால ஆட்சியர்கிட்ட சொல்லி சேர்த்தமே ஒழிய யாரையும் ஒதுக்க வேண்டும் என்ற இல்லை. இந்த இதுலையும் எந்த குறைபாடு இல்லாமல், எந்த இடையூறு இல்லாமல், இது மாதிரி ஆன்லைனில் இருந்தாலும் கூட அதுலேயும் வெளி மாவட்டத்தில் நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க. வெளி மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளாட்சி அந்த சொந்த கிராமத்திற்கும் உள்ள உரிமையை இது கொடுத்து அது பேர் மாதிரி மாவட்டத்துக்கு கொடுத்து எல்லாருக்கும் அது அந்த அளவிற்கு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறோம். காளை பராமரிப்பாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டும் என அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வென்ற காளையை வளர்க்கும் சதீஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல் பரிசு கார் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வருஷம் முழுக்கும் எங்களுக்கு இதே பெருமையாக இருக்கணும். வருஷம் முழுக்க நாங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி வாங்கணும். ஆன்லைன் டிக்கெட்டு அது ஒரு இதாக இருக்குது. பாவம் நிறையா பேர்த்துக்கு டிக்கெட் கிடைக்கல. லோக்கல் உள்ள அவனியாபுரத்துக்கே நிறையா டோக்கன் வரல. இருந்தாலும் அந்த ஆன்லைன் மட்டும் ஒரு இது டிக்கெட் அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா மாதம் 1000 ரூபா காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் 1000 ரூபான்னு மாதிரி சொன்னாங்க. அதுபோக அந்த மாடு பிடிச்சி காயப்பட்டு அவங்க இறந்து போகிறவங்களுக்கு 20 லட்ச ரூபான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்கள் பேரவையில் இல்லாமல் எல்லா பேரவையிலேருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அது ஒன்று பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா.